Hello friends, welcome to Learners Forum. So last video la நம்ம வந்துட்டு mesh analysis பத்தின complete details பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம nodal analysis பத்தி பார்க்கலாம். Again very important concept. So nodal analysis பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம mesh analysisல என்ன பார்த்தோம்? We used KVL. So Kirchhoff's voltage law apply பண்ணி நம்ம அங்க இருக்கக்கூடிய unknown current calculate பண்ணோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது தான் வந்துட்டு nodal analysis. இதுல என்ன பண்ண போறோம் அப்படினா KCL யூஸ் பண்ணி நம்ம வந்து node voltages வந்து calculate பண்றோம். So அது எப்படி வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அங்க வந்து mesh analysisல mesh current வந்து நம்ம calculate பண்ணோம் using KVL. ஆனா nodal analysisல nodal voltage நம்ம calculate பண்ண போறோம் using KCL. So C and V எப்படி வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா questions வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ப்ராப்ளமாக தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. தியரிட்டிக்கலாக இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் டாப்பிக்கில் கேட்டாலும் அதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ எந்த அனாலிசிஸ் எந்த மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடிய ஒரு டொமைன் கூட. ஸோ உங்களுக்கே இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இன்னுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். மெஷ்ஷுக்கு வந்துட்டு மெஷ் கரண்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு வி யூஸ் KVL. ஆனால் நோடல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோடில் இருக்கக்கூடிய வோல்டேஜை கேல்குலேட் பண்ணுறதுக்கு வி யூஸ் KCL. ஸோ இதுதான் வந்துட்டு மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ் இருக்கக்கூடிய பேசிக் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே நம்ம KCL அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நோட் வோல்டேஜஸ் எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட்டு நமக்கு நோட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நோட் அப்படிங்கிறது வந்துட்டு when two or more circuit elements are connected together. ஸோ நமக்கு 3 பிரான்ச் இங்கே வந்து இப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா when two or more branches are connected together, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நோட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் இட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் அ ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நோட்ஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ப்ரொசீஜரு. நோட் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ வோல்டேஜ் அட் அ நோட் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் நோட். ஸோ இப்போ நம்ம வந்து நோட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்க்யூட்டை இப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த கிரவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 வோல்ட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதை பொறுத்து இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நோட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு அன்னோன் வேல்யூவாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ரெஃபரன்ஸ் நோடு கிரவுண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அந்த இடத்துல 0 வோல்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ கிரவுண்ட் டேட்டம் ஆர் காமன் நோட் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நோடல் அனாலிசிஸுடைய பேசிக் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா KCL பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுலேயும் நம்ம ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணுவோம் அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ ப்ரொசீஜர் படி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது மெஷ்ஷையும் நோடையும் அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்க. மெஷ்ஷில் நம்ம என்ன பண்ணோம், எவ்வளோ மெஷஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணோம். அதே மாதிரி நோடல் அனாலிசிஸ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எவ்வளோ நோட்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு சிஸ்டமில் கொடுத்துருக்க சர்க்யூட்டில் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் நோடு அதாவது கிரவுண்ட் நோடை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நோட் வோல்டேஜஸை அசைன் பண்ணணும். ஸோ அங்கே மெஷ் கரண்ட்ஸுக்கு நம்ம வந்து அசைன் பண்ணும்போது எப்படி பண்ணோம், I1 I2 I3 அப்படின்னு போட்டோம். அதே மாதிரி இப்போ நோடல் வோல்டேஜஸ் அப்படிங்கும்போது V1 V2 V3 அப்படின்னு நம்ம வந்து எவ்வளோ நோட் வோல்டேஜஸ் இருக்கோ அதை வந்து நம்ம அசைன் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ இந்த ஒவ்வொரு நோட்லேயுமே வந்துட்டு நம்ம KCL அப்ளை பண்ண போகிறோம். KCLனால் என்ன, இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். ஆர் ஒரு ஜங்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா சம் ஆஃப் கரண்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கரண்ட் ஈக்குவேஷன்ஸை எழுதி அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு தேவையான வோல்டேஜ் அண்ட் கரண்ட்ஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட் வோல்டேஜ் மெத்தட் அதாவது நோடல் அனாலிசிஸை தான் நம்ம நோட் வோல்டேஜ் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு நோடில் அங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன அப்படின்னு நமக்கு கேல்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு நோடல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் அப்படின்னு கேட்பாங்க. விச் மீன்ஸ் நம்ம இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணி நம்ம கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ KCLனால் என்னென்னு பார்த்தோம், ஒரு நோடில் இன்கமிங் கரண்ட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் ஆர் சம் ஆஃப் ஆல் தி கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு கரண்ட்டை பொறுத்து தான் வந்து எழுத போகிறோம். ஸோ V இஸ் ஈக்குவல் டு IR அப்படிங்கிறது ஓம்ஸ் லா.
ஸோ இப்போ நம்ம கரண்ட்டை பொறுத்து தான் எழுத போகிறோன்றதுனால I is equal to V by R அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ இங்கே நம்ம வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று அதை பொறுத்து, அதாவது ரெஃபரன்ஸை பொறுத்து தான் எழுத போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு ரெசிஸ்டர் அண்ட் we have a node here. இங்கே இன்னொரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே வந்து ஒரு சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குது. இப்படி வந்து நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய நோடல் வோல்டேஜ் வந்து நம்ம V1ன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 10 வோல்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது இந்த வழியாக இப்படி ரீச் ஆகணும். அதாவது இந்த நம்ம ஆக்சுவலாக கன்சிடர் பண்ணியிருக்க அந்த நோடையும் நம்மளுடைய கிரவுண்ட் நோடையும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது இந்த வழியாக இருக்கக்கூடியதை தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு இந்த நோடில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் என்ன, V1. அதுக்கு நடுவில் வேறு ஏதாவது நமக்கு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க 10 அப்படின்னு. ஸோ V1 -10 எந்த ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகுது, நமக்கு இங்கே வந்து ஒரு வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் V by R. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் நமக்கு ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் இல்லை. விச் மீன்ஸ் நமக்கு அடிஷ்னல் வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ V1 டிவைடட் பை இங்கே என்ன வேல்யூ ஆஃப் R கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சாக, அதாவது அந்த நோடில் இருந்து ரெஃபரன்ஸ் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி, அதாவது மெஷ்ஷில் எப்படி நமக்கு ஷேர்டு ரெசிஸ்டர் இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ 2 நோட்ஸ்க்கு நடுவில் ரெசிஸ்டர் வந்துட்டு காமனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் அதே கான்செப்ட் தான் V1 - V2 டிவைடட் பை R அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். சிங்கிள் நோடாக இருக்கும்போது நமக்கு ஒரே ஒரு வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சிங்கிள் நோட் இருக்க மாதிரி சர்க்யூட்ஸை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 நோட்ஸ் இருக்க மாதிரி சர்க்யூட்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் நோட் சால்வ் பண்ணுறது வந்து இட் ஹார்ட்லி டேக்ஸ் லெஸ் தேன் அ மினிட். ஸோ ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி வந்துட்டு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு 2 வெர்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறதே. ஸோ அதே மாதிரி 2 நோட் சர்க்யூட்டில் ஆப்வியஸாக we will have 2 unknown voltages. இப்போ நம்ம ரெண்டுத்துலேயுமே KCL அப்ளை பண்ணிவிட்டு அங்கே கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can end up at the unknown value. அதே மாதிரி நிறைய நோட்ஸ் இருக்கும்போது எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ அந்த நோட்ஸுக்கு அதே மாதிரி நிறைய நோட்ஸ் இருக்கும்போது எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ அதுக்கான அன்னோன் நோட் வோல்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அசைன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் V1, V2, V3, V4 அப்படின்னு. பட் மேக்ஸிமமாக செமஸ்டரில் வேணால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு V4 வரைக்கும் இருக்கிற மாதிரி சர்க்யூட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க. காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் V1, V2 உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அதில் நம்ம KCL அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான பராமீட்டர்ஸை கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே நோடல் அனாலிசிஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும்போது எப்படி இருக்கும், கரண்ட் சோர்ஸ் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வோல்டேஜ் சோர்ஸ் வந்துட்டு கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நோட் வோல்டேஜ் வந்து இட் ஈக்குவல்ஸ் தி சோர்ஸ் வோல்டேஜ். அப்போ நம்ம டைரக்ட் வேல்யூவாக அப்டைன் பண்ணிக்க போகிறோம். அதுவே கரண்ட் சோர்ஸ் வழியாக கனெக்ட் ஆகிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து KCL அந்த இடத்துல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெஷ்ஷில் எப்படி நம்ம சூப்பர் மெஷ் கான்செப்ட் பார்த்தோமோ இங்கே அதே மாதிரி நம்ம சூப்பர் நோட் கான்செப்ட் வந்து பார்க்கலாம். இந்த கண்டிஷனில் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து 2 நோட்ஸ்க்கு நடுவில் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம வந்து சூப்பர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூப்பர் மெஷ்னா என்ன, சூப்பர் நோட்னா என்ன, அந்த பேசிக் டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணியும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சூப்பர் நோடாக இருக்கும்போது என்ன ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, சூப்பர் மெஷ்ஷாக இருக்கும்போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்கன்ற மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு we have to get prepared for both தியரிட்டிக்கல் அண்ட் கான்செப்டுவல் கொஸ்டின்ஸ். ஸோ சால்வ் பண்ணுற மாதிரியும் கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கான்செப்ட் பேஸ்டாக நியூமரிக்கல் கொஸ்டின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சில இடத்துல நமக்கு ரொம்ப சிம்பிளாக, அதாவது VIR V is equal to IR அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா V வேல்யூ I வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா கண்டக்டன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணணுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஈக்குவேஷனுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நமக்கு வந்து சில நேரத்தில் ஏதாவது நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லாமல் இருக்கும்போது. பட் V is equal to IR கான்செப்டில் நம்ம Rஐ கேல்குலேட் பண்ணிக்கலாம், which is equal to V by I. அண்ட் Rஐ நம்ம ஒன்ஸ் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறது தான் கண்டக்டன்ஸ் G is equal to 1 by R. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டின்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்காது. ஸோ சால்விங் ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நமக்கு போதுமானதாக இருக்கும்.
ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அண்ட் பேசிக்காக ஒரு மெஷ் அனாலிசிஸ்க்கும் நோடல் அனாலிசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். மெஷ்ல கேவிஎல் நம்ம யூஸ் பண்ணுறோம், நோடல் அனாலிசிஸில் கேசிஎல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் மெஷ்ல வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அன்னோன் கரண்ட்டை கேல்குலேட் பண்ணுறோம். ஆனால் நோடலில் அன்னோன் வோல்டேஜ், அதாவது நோட் வோல்டேஜை கேல்குலேட் பண்ணுறோம். மெஷ்ல வந்துட்டு வி யூஸ் லூப் அண்ட் நோடலில் வந்து பார்த்தீங்கன்னா வி யூஸ் நோட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நோடல் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இதில் வந்துட்டு நோடல் அனாலிசிஸில் நம்ம கேவிஎல் யூஸ் பண்ணுறோமா, கேசிஎல் யூஸ் பண்ணுறோமா, அண்ட் சூப்பர் நோட் கான்செப்டில் வந்துட்டு நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ண டீட்டெயில் வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியும் பாருங்கள். இன்கேஸ் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதை பேஸ் பண்ண சில டிஎன்பிஎஸ்சி டிஏ லெவல் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறமா நெட்வொர்க்ஸ் தியரம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் மெஷ் அனாலிசிஸ் அண்ட் சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் பார்த்தோம். இப்போ நம்ம நோடல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி மெஷ் அனாலிசிஸ்க்கும் நோடல் அனாலிசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெஷ் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கேவிஎல் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு அனாலிசிஸ் மெத்தட், அதாவது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் நம்ம நோடல் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ இதுதான் பேசிக்காக மெஷ் அனாலிசிஸ் அண்ட் நோடல் அனாலிசிஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நோடல் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் வந்து இட் இஸ் அ பாயிண்ட் அட் விச் 2 or more elements meet together. ஸோ 2-3 எலிமெண்ட்டுக்கு மேலே மீட் பண்ணுற பாயிண்ட் தான் நம்ம நோட் அப்படின்னு சொல்லுவோம். 2 எலிமெண்ட்ஸ் கனெக்டடாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சிம்பிள் நோட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மோர் தென் 2 எலிமெண்ட்ஸ் கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பிரின்சிபல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரின்சிபல் நோடை தான் நம்ம இந்த நோடல் அனாலிசிஸ் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 or more எலிமெண்ட்ஸ் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ சிம்பிள் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 பிரான்ச்சஸ் ஒரு இடத்துல வந்து நமக்கு மீட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நமக்கு கரண்ட் சோர்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு 2 இடத்துல 2 பிரான்ச் ஒரே இடத்துல மீட் ஆகும். ஆனால் பிரின்சிபல் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பிரான்ச் எடுத்திருக்கோம், ரெசிஸ்டர் இருக்க மாதிரி, அண்ட் இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு 3 பிரான்ச்சஸ் வந்து ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம வந்து பிரின்சிபல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோடை தான் நம்ம இந்த நோடல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அண்ட் அசைன் வோல்டேஜ் அட் ஈச் நோட். ஒன் நோட் இஸ் டேக்கன் ஆஸ் தி ரெஃபரன்ஸ் நோட். ஸோ நம்ம எவ்வளோ நோட்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ அது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அதுக்கான நோடல் வோல்டேஜை வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் V1, V2, V3 அப்படின்னு எடுத்துக்கணும். அதில் ஒரு நோடை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ரெஃபரன்ஸ் நோட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக கிரவுண்ட், அதாவது இதில் இருக்கிற பொட்டென்ஷியல் வேல்யூ நமக்கு 0வாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து டெவலப் KCL ஈக்குவேஷன் ஃபார் ஆல் த நோட்ஸ் எக்ஸப்ட் த ரெஃபரன்ஸ் நோட். ரெஃபரன்ஸ் நோட் அப்படிங்கிறது வந்து கிரவுண்ட் நோட். அதற்கு தவிர மீதி நம்ம இதுக்கு முன்னாடி அசைன் பண்ணியிருக்க நோடல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை அப்ளை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது நோடல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருக்கிற நோடல் வோல்டேஜஸ் V1, V2 அப்படின்னு இப்போ நம்ம இங்கே அசைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அசைன் பண்ணியிருக்க வோல்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த தேர்ட் ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த நோடல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் போத் பிளேனார் அண்ட் நான் பிளேனார் நெட்வொர்க். ஆனால் மெஷ் அனாலிசிஸில் வந்து இந்த மாதிரி 2 நெட்வொர்க்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n is equal to n-1. இதில் இந்த ஸ்மால் n வந்து இட் ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், கேபிட்டல் N ரெப்ரசன்ஸ் தி நம்பர் ஆஃப் நோட்ஸ், அண்ட் n நோடல் ஈக்குவேஷன்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் N நம்பர் ஆஃப் பிரின்சிபல் நோட்ஸ் இருக்கும்போது தான் நமக்கு ஸ்மால் n நம்பர் கிடைக்கும். அதாவது ரெஃபரன்ஸ் நோடை நம்ம எக்ஸப்ஷனலாக எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொசீஜர். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் பிரின்சிபல் நோட்ஸ் எக்ஸப்ட் ரெஃபரன்ஸ் நோட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் தி நம்பர் ஆஃப் மெஷர்ஸ். இந்த கண்டிஷனில் தான் நம்மளால் நோடல் அனாலிசிஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் தி கரண்ட் யூசிங் நோடல் அனாலிசிஸ் மெத்தட். அண்ட் இங்கே நமக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜராக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா
எவ்வளோ நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ரெஃபரன்ஸ் நான் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து பிரிச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் தான் நமக்கு 3 பிரான்ச்சஸ் மீட் ஆகுது. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் நோடாக எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய பிரின்சிபல் நோட். இங்கே வந்து நமக்கு பொட்டென்ஷியல் 0வாக இருக்குது. அதாவது இந்த செகண்ட் நோடை நம்ம ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கலாம். அதாவது நம்ம கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ V is equal to 0. ஏன்னா இது வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ் நோட். நெக்ஸ்ட்டு நம்ம அசைன் பண்ண வேண்டியது இப்போ நோடல் வோல்டேஜஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், 2 நோட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த நோட்ஸுக்கான நோடல் வோல்டேஜஸை வந்து நம்ம எழுதணும். ஸோ இங்கே இருக்க நோடல் வோல்டேஜை நம்ம V1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த V1 வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். அதுதான் இதோடைய ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் இந்த நோட்லேருந்து எல்லா கரண்ட்டும் இந்த மாதிரி அவுட் கோயிங்கில் போகுது அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம கரண்ட்டை வந்து அவுட் கோயிங்காக அசியூம் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வந்து அப்ளை பண்ணி ஈக்குவேஷனை வந்து நம்ம எழுதணும். இதுதான் இதோடைய செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 நோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்க நோடல் வோல்டேஜ் V1. ஃபர்ஸ்ட் இந்த பிரான்ச்சை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் இங்கே நமக்கு இன்னொரு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் இருக்குது, 4 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால மைனஸ் த வேல்யூ ஆஃப் சோர்ஸ் விச் இஸ் 4 டிவைடட் பை ஆர் வேல்யூ. ஸோ இதில் ஃப்ளோ ஆகும்போது என்ன ரெசிஸ்டர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ டிவைடட் பை 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு கரண்ட் வந்து டைரெக்டாக இருக்காததுனால தான் நம்ம இந்த மாதிரி V/R நம்ம எழுதுகிறோம். ஏன்னா V is equal to IRன்னு தெரியும். கரண்ட்டை நம்ம V/R ரேஷியோவில் எழுதலாம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்னாலும் கரண்ட் நமக்கு அன்னோனாக இருக்கிறதுனால இன் டர்ம்ஸ் ஆஃப் V/Rல நம்ம ஒரு பிரான்ச்சை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ செகண்ட் பிரான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் வோல்டேஜ் வந்து V1 டிவைடட் பை இங்கே நமக்கு அகெயின் +2 மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் இஸ் 2 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1 ப்ளஸ் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து டைரெக்டாகவே 2 ஆம்பியர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் V/R நம்ம டைரெக்டாக கரண்ட்டாகவே ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைரக்ஷனுக்கும் கொடுத்துருக்க கரண்ட் டைரக்ஷன் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சைனை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ -2 which is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நோடில் அப்ளை பண்ணி கிடைச்சிருக்க நோடல் ஈக்குவேஷன். இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா இது வந்து இதுலேருந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் I1, I2, I3 அப்படின்னு நமக்கு 3 பிரான்ச்சஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது I1 + I2 + I3 is equal to 0. இதுதான் நம்மளுடைய கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய KCL இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா V1 -4 + V1 -2 -2 which is equal to 0. ஸோ 2V1 -8 is equal to 0. ஸோ V1 is equal to 4 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நோடல் வோல்டேஜ் V1 வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கரண்ட் த்ரூ திஸ் பர்டிகுலர் பிரான்ச் I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2. I2ஓட வேல்யூ என்ன V1 -2 டிவைடட் பை 1. ஸோ V1 உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 4ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 4 -2 divided by 1 which is so I2 is equal to 2 amperes அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நோடல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டினுக்கான அந்த பர்டிகுலர் பராமீட்டர்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நோடல் வோல்டேஜஸை வந்து அசைன் பண்ணணும். அதாவது நோட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அசைன் பண்ணிவிட்டு எல்லா கரண்ட்டும் அவுட் கோயிங்கில் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பிரான்ச்சில் இருக்கிற வேல்யூஸ் ஆஃப் கரண்ட்டை வந்து கரண்ட்டு கொடுத்துருந்தா கரண்ட்டை டைரெக்டாக எழுதிக்கோங்க. இல்லை அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் V/R ரேஷியோவில் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஈக்குவேஷன் தான் நம்மளுடைய KCL ஈக்குவேஷன். அண்ட் அதுக்கப்புறமா அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நோடல் வோல்டேஜ் V1 கிடைக்கும். ஆனால் கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதே பொறுத்து நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின், கால்குலேட் கரண்ட் த்ரூ 20 ohms ரெசிஸ்டர் யூஸிங் நோடல் அனாலிசிஸ். ஸோ நமக்கு 20 ohms ரெசிஸ்டர் இங்கே இருக்குது. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு அகெயின் நம்ம பார்த்த எல்லா ஸ்டெப்ஸும் நோடல் அனாலிசிஸோட தான் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ நோட்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் நோடு இருக்குது, இங்கே செகண்ட் நோடு இருக்குது, அண்ட் தேர்டு நோடாக இந்த ரெஃபரன்ஸ் நோடை நம்ம எடுத்துக்கலாம், அதாவது கிரவுண்டட் ஒன். ஸோ இதனுடைய வேல்யூ நமக்கு V is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ரெஃபரன்ஸ் நோட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நோட் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லா கரண்ட்ஸும் அவுட் கோயிங்காக எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து KCL அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே இருக்க நோடல் வோல்டேஜ் V1 அண்ட் இங்கே இருக்க நோடல் வோல்டேஜ் V2 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரான்ச் எடுத்துக்கிட்டோம்னா V1 minus value of voltage 20 divided by R value 5 plus second branchல V1 divided by R value 10 plus இங்க நமக்கு V1 அடுத்த இன்ஸ்டன்ட்ல இருக்கிற நோடல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V2. ஸோ இங்கே நம்ம டாமினண்ட்டாக இருக்கிறது V1 அப்படிங்கிறதுனால V1 minus V2 divided by R value என்ன இருக்கு 10 plus which is equal to 0. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2V1 minus 40 plus V1 plus V1 minus V2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நமக்கு 4V1 minus V2 which is equal to 40 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம V2 வேல்யூவை 4V1 minus 40 அப்படின்னு கூட எழுதலாம். இப்போ செகண்ட் நோட் 2க்கு இதே மாதிரி நம்ம ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஈக்குவேஷனை எழுதலாம். V2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம டாமினண்ட்டாக V2 எடுத்திருக்கோம். ஸோ V2 அடுத்து மைனஸ் V1ன்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது டாமினண்ட் அப்படிங்கிறதுனால டிவைடட் பை R வேல்யூ which is 10. நெக்ஸ்ட்டு இந்த பிரான்ச்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V2 divided by R value 20 and இங்கே நமக்கு கரண்ட் சோர்ஸ் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கே இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி -4 அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிக்கணும் which is equal to 0. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2V2 minus 2V1 plus V2 minus 80 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா minus 2V1 plus 3V2 minus 80 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் minus 2V1 plus 3V2 which is equal to 80 அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு V2உடைய வேல்யூ இதில் தெரிஞ்சிருக்கும். அதை எடுத்து இதில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ minus 2V1 plus 3 into V2 value which is 4V1 minus 40 which is equal to 80. Minus 2V1 plus 12V1 minus 120 is equal to 80. So 10V1 which is equal to 200 which means V1 is equal to 200 by 10 20 volt அப்படின்னு நமக்கு நோடல் வோல்டேஜ் V1 கிடைக்கும். ஆனால் கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் V2யும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 4V1 minus 40 அப்படிங்கிறதுனால 4 into V1 20 minus 40 which is equal to 80 minus 40 volt நமக்கு V2 கிடைக்கும். கொஸ்டினில் நமக்கு கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ I வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா I20 அதாவது 20 ohms ரெசிஸ்டர் வழியாக எவ்வளோ கரண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ 20 ohms வழியாக ஃப்ளோ ஆகிறது வந்து V2 divided by 20 தான். ஸோ V2 வேல்யூ என்ன 40 divided by 20 போட்டோம் அப்படின்னா நமக்கு 2 amperes கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். Third question, calculate current using nodal analysis. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சர்க்கியூட்டில் ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ நோட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், அண்ட் இங்கே நமக்கு இன்னொரு நோட் இருக்குது, தேர்ட் நோட். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம இன்னொரு நோடு லாஸ்ட்டாக ஃபோர்த் நோட் காமனாக கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டில் இருக்க வோல்டேஜ் V1, செகண்ட் நோட்டில் இருக்கிறது V2 அண்ட் தேர்ட் நோட்டில் இருக்க வோல்டேஜ் V3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ V1, V2, V3க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட்டு நோட் 1ல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோடை கன்சிடர் பண்ணிக்கும் போது நமக்கு இங்கே ஒரு சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குது. ஸோ V1 இங்கே இருக்கிறதுனால V1 அண்ட் எல்லாமே நம்ம அவுட் கோயிங்காக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ V1 இருந்து கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கும்போது அதாவது ரெஃபரன்ஸ் அண்ட் நான் ரெஃபரன்ஸ் நோட், பிரின்சிபல் நோட் அண்ட் கிரவுண்டட் நோடுக்கு நடுவில் நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம டைரெக்டாக இதனுடைய வேல்யூவை V1 minus 10 is equal to 0 or டைரெக்டாக நம்ம V1 is equal to 10 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எண்ட் ஆஃப் த கொஸ்டினில் வந்து நம்ம சால்வ் பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து V1 is equal to 10 அப்படின்னு நமக்கு கிடைக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் V1 is equal to 10 கிடைச்சிருக்கு. ஸோ எப்போவுமே நமக்கு பிரின்சிபல் நோட் அண்ட் கிரவுண்டட் நோடுக்கு நடுவில் இந்த மாதிரி சோர்ஸ் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அப்போ நம்ம V1 minus 10 அப்படின்னு இந்த மாதிரி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஒரே இடத்துல நம்ம வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இங்கே சைன் சேஞ்ச் மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால தான் -10 which is equal to 0 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம்.
நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் நோட் எடுத்துக்கலாம், நோட் 2. ஸோ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணும்போது டாமினன்ட் நோட் வந்து இப்போ V2 இருக்கிறதுனால V2, இந்த இடத்துல நமக்கு V1 இருக்குது. ஸோ V2 மைனஸ் V1 டிவைடட் பை R வேல்யூ விச் இஸ் 1 ப்ளஸ் இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா V2 divided by R value 1 plus again V2 minus V3 அப்படின்னு கிடைக்கும் divided by R value 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் which is equal to 0. So இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா V2 minus V1 plus V2 plus V2 minus V3 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். So minus V1 plus 3V2 minus V3 is equal to 0 அப்படின்னு நமக்கு first equation கிடைச்சிருச்சு. ஸோ இதில் இருந்து நம்ம 3V2 minus V3 is equal to V1 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ V1ஓட வேல்யூ 10 அப்படின்னு நமக்கு தெரியும். இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஈக்குவேஷனே நமக்கு இங்கே கிடைக்கும். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம், இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து தேர்ட் நோட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நோட் 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான ஈக்குவேஷன் இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது V3 இப்போ டாமினன்ட். ஸோ V3 இங்கே கனெக்ட் ஆகிருக்கும்போது V3 மைனஸ் V2 divided by R value which is 1 plus V3 divided by R value which is 1 in the particular branch plus another one more branch, இன்னொரு branch இருக்கு V3 minus V1 divided by R value which is 1 is equal to 0. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா V3 minus V2 plus V3 plus V3 minus V1 is equal to 0. plus 3V3 which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். So again V1 value substitute பண்ணோம்னா minus V2 plus 3V3 is equal to V1 which is nothing but the value of V1 10. So இதை நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நோடல் வோல்டேஜஸ் கிடைக்கும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனாக நமக்கு 3V2 minus V3 is equal to 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் V2 ப்ளஸ் 3V3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் 3V2 ப்ளஸ் 9V3 இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 8V3 இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ V3 இஸ் ஈக்குவல் டு 5 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த V3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அகைன் இப்போ V2வை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் பர்டிகுலர் பிரான்ச். ஸோ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா V3 டிவைடட் பை R வேல்யூ விச் இஸ் 1 அப்படிங்கிறது தான். ஸோ V3 வேல்யூ பை 1 இஸ் ஈக்குவல் டு கரண்ட் I அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5/1 இஸ் ஈக்குவல் டு 5 ஆம்பியர்ஸ் அப்படின்னு டைரெக்டாகவே நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் ஜஸ்டிஃபை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு. ஸோ இந்த நோட் 1க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக அப்ளை பண்ணுற மாதிரியே பண்ணாலும் நமக்கு V1 is equal to 10 அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும்.